ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவரையிலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கருவேப்பிலையே நம்ம எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண் பார்வை நல்ல தெளிவடை செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரக்கிறத இது நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சர்க்கரை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல், கால் மரத்து போகுது, அந்த மாதிரி கால் பகுதியில் உண்டாகக்கூடிய இரத்த குழாய்கள் சுருக்கம், அதுக்கெல்லாம் ரொம்பவும் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு இந்த கருவேப்பிலையை சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ரூட்டின் என்ற நறுமணமிக்க ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல செல்களை நல்ல செயல்பட தூண்டுது, இரத்த குழாய்களை நல்ல விரிவடைய செய்து நமக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நன்மை பயக்கக்கூடிய கீரைன்னு கேட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலையை சொல்லலாம். தினமும் காலையில் ஒரு 5 கிராம், சாயந்தரம் ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்க முடியாதவங்க இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை தொக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கோம். இந்த முறை கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு 15-20 நாட்களுக்கு அப்படியே கெட்டு போகாமல் நல்லா அருமையாக இருக்கும். தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா 20 நாள் வரையும் சூப்பராக இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலையை சுகர் இருக்கவங்க தான் சாப்பிடுங்கிறதுல 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கருவேப்பிலையை தனித்தனியாக உருவிட்டு நல்லா சுத்தமாக ஒரு தடவை அலம்பிட்டு, ஏன்னா கடையிலேருந்து சாக்கில் எல்லாம் போட்டு அப்படியே கட்டி கொண்டு வருவாங்க. அதனால நம்ம சுத்தமாக அலம்பிட்டோம்னா ஒரு தடவை அலம்பிட்டு நல்லா துணியில் விரித்து விட்டு அப்படியே ஈரம் இல்லாமல் அப்படியே தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு அதே மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 10-12 ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க போகிறோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுங்க, கருகிடாமல் நல்லா வறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து பொடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இஞ்சியை போட்டுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சங்க அளவு புளியை இதோட சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். புளியும் இஞ்சியும் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே எண்ணெயிலே நம்ம கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வதக்கிக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் நல்ல மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இலைகளை வறுக்கையில் இலைகள் இருக்கக்கூடிய அந்த பச்சையும் படப்படன்னு வெடிக்கும். அது வெடித்து நின்று ஒன்று நல்லா வறுத்தாச்சுன்னு அதுதான் நமக்கு பக்குவம். அப்போ நம்ம இதை நிறுத்திட்டு எடுத்துக்கலாம். ஆற வச்சு நம்ம பவுடர் செய்ய போகிறோம். பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், ஈரப்பதம் இல்லாமல். வறுத்ததை தண்ணி சேர்க்காம நம்ம பவுடர் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையை பொடி பண்ண போகிறோம். அடுத்தாப்புல கருவேப்பிலையை தண்ணி விடாமல் பொடிக்கணும். தண்ணி விடாமல் நல்லா பொடிச்சாச்சு. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். வறுத்து பொடிச்சோம்ல அந்த பவுடரையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிங்க. தேவையான இன்னும் கொஞ்சம் கூட நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம்.
நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா 15-20 நாள் வரையும் கெட்டு போகாது. சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பிலை தொக்கு தயாராகிட்டுருக்கு. அவ்வளோதான், நமக்கு தயாராகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கண் பார்வை திறனை அதிகரிக்கவும் இன்சுலின் அளவை அதிகரிக்கவும் உண்டான கருவேப்பிலை தொக்கு தயாராகிடுச்சு. தேங்க்யூ.